முன்னாடி நம்ம அரைச்சி ஊற்றினது எல்லாமே நல்லா கலவை வச்சுட்டு பாருங்கள். இந்த எண்ணெய் இருக்குதா? ஆமாம், அருமையாக அப்படியே பார்க்கறது சூப்பராக இருக்குது. இந்த எண்ணெய் திரண்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இது மீர் ருபூஸு முன்னாடி போட்ட அந்த வீடியோவுக்கும் இதுக்கும் சேர்த்து முன்னாடி போட்டதில் மீர் ருபூஸு. அது மலாய்க்காரனுடைய உணவு தான். இது வந்து இதை அரைச்சிக்குவோம். பிளெண்டர் பண்ணி அந்த கொதிக்கிற அந்த சம்பளை இந்த அந்த கிழங்கு எல்லாமே அரைச்சதில் ஊற்றிட்டோம். உப்பி அரைச்சி எல்லாமே எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நமக்கு அது நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விடணும், அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விடணும். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும். அதில் வந்து உப்பு சீனி அதெல்லாம் மட்டும் எல்லாமே அளவாக எடுத்தது. ஒரு கப்பு சீனி, உப்பு தேவையான அளவு வச்சுனா மட்டும். இதில் அவ்வளோதான் முடிஞ்சு. இதில் வேறு ஒன்றும் போட தேவையில்ல. இது நல்லா கொதிச்சு மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா மீர் ருபூஸ் ரெடி. அவ்வளோதான். அழகாக செஞ்சு கற்றுக் கொடுத்துட்டேன். மாசுக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். அவளுக்கு தெரியும். அவள் வந்து தெரியாது முடியாதுன்னு சொன்னால் அது அவளுக்கு தனிப்பட்ட பிரச்சனை. எனக்கு தெரியாது. நான் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்.